வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டாபிக்கான கன்ஜங்ஷன்ஸ். என்ன டாபிக் பார்க்க போறோம்? கன்ஜங்ஷன். இதுலயும் குறிப்பா நம்ம பார்க்க போற வார்த்தை வந்து அண்ட், அதாவது மற்றும். இந்த டாபிக் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். So that you can open the respective page in your textbook and follow along with me. அதனால உங்க புத்தகத்துல இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணினீங்கன்னா என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். யூனிட் 5 அண்ட் மினோடிஸ் கிச்சன் இந்த பாடத்துல இந்த இணைப்பு சொல், கன்ஜங்ஷன்னா என்ன, இணைப்பு சொல். இங்க என்னெல்லாம் வாக்கியம் கொடுத்திருக்கு? Let's join these pairs of sentences using and. I have a pen. இது முதலாவது ஒரு வாக்கியம். இரண்டாவது வாக்கியம், என்னிடம் பென்சில் இருக்கிறது. இதை நான் இரண்டும் சேர்த்து சொல்லும் பொழுது ஐ ஹாவ் அ பென் அண்ட் அ பென்சில், என்னிடம் ஒரு பேனா மற்றும் ஒரு பென்சில் இருக்கிறது. இரண்டு வாக்கியங்களை நான் ஒரே வாக்கியமாக செய்கிறேன். அதை எப்படி நான் எழுதுறேன்? இடையில இந்த அண்ட் வார்த்தைய மட்டும் நான் உபயோகிச்சேன்னா என்னால ஒரு சுலபமான ஒரு வாக்கியத்தை எழுத முடியும். ஒரே வாக்கியத்துல என்னால ரெண்டு விஷயங்களையும் சொல்லிட முடியும். என்கிட்ட ஒரு பென்சிலும் பேனாவும் இருக்கு, அதுதான் சொல்ல வரணும். அது இரண்டு வாக்கியங்களா சொல்வதற்கு பதிலா ஒரே வாக்கியமா நான் சொல்றேன். என்கிட்ட ரெண்டு விஷயங்கள் இருக்கு, இரண்டு பொருள் என்னிடம் இருக்கிறது, அதை தான் இரண்டு வாக்கியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன இல்லையா? சோ அது இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களா சொல்லாம ஒரே வாக்கியமா நான் சொல்லணும்னா எப்படி பண்ணலாம், எப்படி எழுதலாம்? அண்ட்ங்கிற வார்த்தையை இடையில உபயோகிச்சுன்னா என்னால எழுதிட முடியும் ஒரே வாக்கியமா. அவளால் ஆங்கிலம் பேச முடியும். She can speak English. She can speak French. அவளால் பிரெஞ்சு பேச முடியும். அவளால் ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு பேச முடியும். அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இந்த ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு, அதனால இந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் கவனிங்க, இந்த இரண்டு வார்த்தைகள் எந்த ரெண்டு விஷயம் எனக்கு பண்ண முடியுமோ இந்த முதலாவது விஷயத்துக்கு பிறகு இந்த அண்ட்ங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். கரெக்டா? நாய் வேகமாக ஓடியது. நாய் வேலியில் மேல் குதித்தது. நாய் வேகமாக ஓடியது மற்றும் வேலியில் மேல் குதித்தது. பென்ஸ்னா என்ன? வேலி. மற்றும் நாய் வேகமாக ஓடியது, வேலியின் மேல் குதித்தது. அண்ட் ஒரு விஷயம் நடக்குது, அதை பின்தொடர்ந்து இன்னொன்னும் நடக்குது. அதாவது இந்த முதலாவது வாக்கியத்துக்கு சம்பந்தமாகவே இருக்கிறது இல்லையா? முதல் வாக்கியத்துக்கும் இரண்டாவது வாக்கியத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருந்தது. முதல் சென்டென்ஸ்ல வந்து வேற ஒரு விஷயத்த பத்தி பேசப்படுது, இரண்டாவது வாக்கியத்துல இன்னொரு டாபிக்க பத்தி பேசப்படுதுன்னா நம்ம இணைக்க முடியுமா? முடியாது. முதலாவது வாக்கியத்திலயும் நாய் வேகமா ஓடுது, அதுலயும் டாபிக் வந்து நாய். சோ அது எப்படி ஓடிட்டு என்ன பண்ணிட்டுங்கிறத சம்பந்தமா அடுத்த வாக்கியத்தை நம்ம பாக்குறோம். The dog jumped over the fence. வேகமாக ஓடிய பிறகு அது வேலியின் மேல் குதித்தது. இங்க கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியங்கள் அனைத்துமே முதலாவது வாக்கியம் என்ன சொல்கிறதோ அது சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அடுத்த வாக்கியத்திலும் கூறப்பட்டிருக்கிறது இல்லையா? ராதா ஓபன் த புக். ஷீ ஸ்டார்டட் ரீடிங். ராதா புத்தகத்தை திறந்தாள். புத்தகத்தை மற்றும் படிக்க ஆரம்பித்தாள். அவள் படிக்க துவங்கினாள். She started reading. ராதா புத்தகத்தை திறந்தாள், படிக்கவும் துவங்கினாள். She started reading. இரண்டுமே யாரு செய்யறா? ராதாங்கிற நபர் தான் செய்வாங்க இல்லையா? அந்த பெண்ணுக்கு சம்பந்தப்பட்ட வாக்கியம் தான் இரண்டுமே. முதலில் புத்தகத்தை திறக்கிறார், பிறகு அதை படிக்கிறார். அதை ஒரே வாக்கியமாக எழுதிவிடலாம் இல்லையா? ராதா ஓபன் த புக் அண்ட் ஸ்டார்டட் ரீடிங். இது போல சென்டென்சஸ் தான் இங்க இந்த அண்டுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த அண்டுங்கிறத நீங்க என்னன்னு சொன்னீங்க மேம்? அண்டுங்கிற வார்த்தை என்ன? அண்டுங்கிற வார்த்தை வந்து ஒரு கன்ஜங்ஷன். தமிழ்ல சொல்லணும்னா ஒரு இணைப்பு சொல். இது எதுக்காக பயன்படுத்தப்படுது? ஒரு இணைப்பு சொல்லுன்னு நான் தமிழ்ல சொல்றேன்.
used for எதற்காக பயன்படுத்துறோம்? வார்த்தைகளை சேர்ப்பதற்காகவோ, use for joining words or sentences அல்லது வாக்கியங்களை இணைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். use for joining words வார்த்தைகளை இணைப்பதற்காக பயன்படுத்துகிறோம், அல்லது இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களை ஒரே வாக்கியமாக நான் எழுதுவதற்காகவும் இந்த ஆண்ட்ங்கிற கன்ஜங்ஷனை இடையில பயன்படுத்துறோம். அதனாலதான் இது இணைப்பு சொல் அப்படின்னு அழைக்கப்படுது. இப்போ ஒருவேளை என்கிட்ட இரண்டு பந்துகள் இருக்கு. அந்த இரண்டு பந்தினுடைய நிறம் ஒன்று மஞ்சள், இன்னொன்று பிங்க். I have a pink ball, I have a red ball. இப்ப நான் இதை சென்டென்ஸா எழுதுறேன், சரியா? I have ஒரு பந்து தானே இருக்கு. I have a pink ball. I have a yellow ball. என்னிடம் ஒரு பிங்க் நிறத்தில் பந்து இருக்கிறது, ஒரு மஞ்சள் நிறத்தில் பந்து இருக்கிறது. ஒரு பந்து தான் இருக்கு. இங்க காமனா பார்த்தோம்னா ஐ ஹாவ் அ, இது இரண்டு வாக்கியங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? என்னிடம் ஒரு பிங்க் கலர் பந்து இருக்கு, ஒரு மஞ்சள் கலர் பந்து இருக்கு. இத நான் இப்படி இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்களா இல்லாம பந்துங்கிறது ஒரு பொதுவான விஷயம், ரெண்டுமே என்கிட்ட இருக்கு, இந்த ரெண்டு நிறத்திலயும் என்கிட்ட பந்து இருக்குங்கிறதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதானே? அதை நான் எப்படி எளிமையா எழுதலாம்? I have a pink ball and a yellow ball. என்னிடம் ஒரு மஞ்சள் பந்து இருக்கிறது, ஒரு பிங்க் நிறத்தில் பந்து இருக்கிறது. சோ இரண்டு வாக்கியங்கள், அதை நான் ஒரே வாக்கியமாக எழுதுவதற்கு இடையில் இந்த கன்ஜங்ஷனான ஆண்டை சேர்க்கிறேன். அதனாலதான் நான் இங்க என்ன சொன்னேன்? யூஸ் ஃபார் ஜாயினிங் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்சஸ். இத எதுக்காக பயன்படுத்துறோம்? இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் சேர்ப்பதற்காக நாம் பயன்படுத்துகிறோம், அல்லது இரண்டு வாக்கியங்களை இணைப்பதற்காக உபயோகிக்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்ப்போமா? இப்ப இந்த கூடையில பார்த்தோம்னா வெங்காயங்களும் தேங்காயும் இருக்கு. சோ நான் இங்க இந்த சென்டென்ஸ் என்ன சொல்றேன்? இப்ப நம்ம எல்லாருமே கடத்தெருக்கு போவோம், அம்மாவோட காய்கறி வாங்க போவோம். ஷீலா பர்ச்சேஸ், அந்த நபரினுடைய பெயர் ஷீலா என்று எடுத்துக்கொள்வோம். ஷீலா பர்ச்சேஸ் coconut in the market. ஷீலா பர்ச்சேஸ் வாங்கினார். ஷீலா பர்ச்சேஸ் ஆனியன்ஸ், வெங்காயங்கள் of the market. இங்க கவனிச்சோம்னா மார்க்கெட்ல போய் இரண்டு பொருளானது வாங்கப்பட்டிருக்கிறது, அதைதான் நாம் புரிந்து கொள்கிறோம் இல்லையா? யாரு வாங்குறா? ஷீலா வாங்குறா. யார் அந்த செயலை செய்யறாங்க? ஷீலா.
என்ன பண்றாங்க? வாங்குறாங்க. என்ன பொருள்லாம் வாங்கப்படுறது? ஒண்ணு தேங்காய், மற்றொன்று வெங்காயங்கள். ஷீலா பர்ச்சேஸ் ஆனியன்ஸ் ஃப்ரம் தி மார்க்கெட். தேங்காயும் வெங்காயத்தையும் ஷீலா மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்காங்கிறத சொல்லணும். அவ்வளவுதானே? அத நான் என்ன பண்ணலாம்? இந்த இரு வாக்கியங்களையும் இணைப்பதற்காக இடையில் நான் இந்த ஆண்டை பயன்படுத்தினேன் என்றால் அது ஒரு எளிமையான ஒரு வாக்கியமாக எழுதிவிட முடியும். ஷீலா பர்ச்சேஸ்ட் coconut and onions from the market. இங்க ஒரே ஒரு தேங்காய் தான் வாங்கியிருக்காங்கிறதுனால நம்ம இங்க கோகோனட் ஸ்பெசிபிக்காவே நம்ம சொல்லலாம். ஷீலா பர்ச்சேஸ் கோகோனட் from the market. Sheila purchased onions from the market. Sheila purchased the coconut and onions from the market. பொதுவாக எங்கிருந்து வாங்கப்பட்டுள்ளது? சந்தையிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது. யார் வாங்கியிருக்கா? ஷீலா. இரண்டு வாக்குகளிலுமே யாரை பத்தி பேசப்பட்டிருக்கு? ஷீலா தான். என்ன வாங்கியிருக்காங்க? தேங்காய் மற்றும் வெங்காயங்கள். இரண்டு பொருள். இந்த இரண்டு பொருளையும் நான் ஒரே வாக்கியத்துல எழுதுறேன். ஒரே நபர் அந்த செயலை செஞ்சிருக்கிறதுனால நான் இந்த வாக்கியத்தை எளிமையா இப்படி எழுதுறேன். புரியுதா? சோ இதுதான் இந்த ஆண்ட்ங்கிற கன்ஜங்ஷன். அதை எப்படி நம்ம பயன்படுத்திருக்கோங்கிறத பார்த்தோம். ஒரு நிமிடம். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ல பார்த்தோம்னா சில ஆக்டிவிட்டிஸ் இந்த ஆண்ட பயன்படுத்தி நம்ம வாக்கியங்களை எழுதணும். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் புக்ல கொடுத்த உதாரணங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம். ஆக்டிவிட்டி 7, 8, 9. ஆக்டிவிட்டி 7, 8, 9 மூன்றுமே இந்த ஆண்டை பயன்படுத்தி நம் வாக்கியங்களை இணைக்க வேண்டும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ஜாயின் தி given sentences using and. Write it on the board. முதலில் நான் வாக்கியங்களை வாசித்து விடுகிறேன். பூர்ணி இஸ் டால், ஷீ இஸ் ஃபேட். பூர்ணி உயரமாக இருக்கிறாள், அவள் குண்டாக இருக்கிறாள். அப்துல் பிளேஸ் ஃபுட்பால் எவ்ரிடே, ஹீ இஸ் அ வெரி குட் பிளேயர். அப்துல் கால்பந்தை தினமும் விளையாடுகிறான், அவன் ஒரு நல்ல விளையாட்டு வீரர். ஐ வென்ட் டு த கேண்டீன், ஐ ஏட் அ பன். நான் கேண்டீனுக்கு போனேன், போனதுக்கு அப்புறம் ஒரு பன்னை சாப்பிட்றேன். இரண்டுமே சம்பந்தப்பட்டதுதான், இரண்டும் தனிப்பட்ட வாக்கியங்கள் இல்லையா? ஐ வென்ட் டு த கேண்டீன்ங்கிறது ஒரு வாக்கியம், முழுமையா அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஐ ஏட் அ பன், நான் ஒரு பன்னை சாப்பிட்டேன், இது இன்னொரு வாக்கியம். இது இரண்டையும் என்னால் இணைக்க முடியும். ஏன்னால் கேண்டீனுக்கு போன பிறகே நான் பன்னை சாப்பிட்டு இருக்கிறேன் இல்லையா? ஐ வென்ட் டு த கேண்டீன் அண்ட் ஏட் அ பன். இது சொல்லலாமா? இதே போலதான் மற்ற வாக்கியங்களையும் நாம் இணைக்க போகிறோம்.
First sentence. என்ன ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கிறோம்? ஆக்டிவிட்டி 7க்கான பதில்களை பார்க்கிறோம். ஆக்டிவிட்டி நம்பர் 7. Puri is tall, she is fat. இது எழுதுறது. இதை நான் எப்படி ஒரே வாக்கியமா எழுதலாம்? Puri is tall. Puri is tall and fat. உயரமாகவும் குண்டாகவும் இருக்கிறார். அப்துல் தினைக்கும் கால்பந்து விளையாடுகிறான். அப்துல் பிளேஸ் football every day. And he is a good football player. ஒரு நல்ல கால்பந்து player. good football player. யார பத்தி பேசப்படுறது? அப்துல்ல பத்தி தான் இங்க பேசப்படுறது. அதனால and he is a good football player. Very good football player. மூன்றாவது வாக்கியம். I went to the canteen. நான் கேன்டீனுக்கு சென்றேன். I ate a bun. இதான் சொல்லியிருக்கு சென்டென்ஸ் இல்லையா? I went to the canteen and மற்றும் நான் பன்னை சாப்பிட்டேன் and ate a bun. அதாவது Darren brushed his teeth. He washed his face. Darren வினான் Darren brushed and முதலில் பல் செய்தான், பிறகு தன் முகத்தை அலம்பினான். Darren brushed his teeth and washed his face. தன்னுடைய முகத்தை அலம்பினான். ஐந்தாவது வாக்கியம். I can read English well. I can write English well. English well அப்படிங்கிறது பொதுவா இருக்கு. I can என்னால் முடியும், என்னால் இரண்டும் செய்ய முடியும் அப்படின்னே எளிமையா ஒரே வாக்கியத்துல எழுதலாம் இல்லையா? I can read and write என்னால் ஆங்கிலத்தை படிக்கவும் எழுதவும் முடியும். I can read and write English well. நன்றாக எழுதி படிக்க முடியும். ஆறாவது. Aunt cut a cake. She served it to all. அத்தை கேக்கை வெட்டினார்கள் மற்றும் எல்லோருக்கும் பகிர்ந்தார்கள், எல்லாருக்கும் கொடுத்தாங்க. Aunt
ஏ எல்லாருமே அப்புறம் பகிர்ந்து கொடுத்தாங்க and served it to all. ஏழாவது வாக்கியம் Tamal ran in the race. இது ஒரு வாக்கியம். He won the first place. Tamal ஓட்டப்பந்தயத்தில் ஓடினான், அவன் முதலாவது பரிசை வாங்கினான். Tamal ran in race and won the first place. முதலாவது இடத்தையும் அவன் பிடித்தான் and won the first place. Tamal ran in the race and won the first place. அடுத்த எட்டாவது வாக்கியம் Kokila brought flowers. Kokila arranged the flower vase. Kokila பூக்களை வாங்கினான். கோகிலா அந்த பூக்களை ஒரு ஃபிளவர் வேஸ், அதாவது பூத்தொட்டியில் அதை அரேஞ்ச் செய்தாள். இந்த முதல் அதை எழுதியிருக்கக்கூடிய இந்த 3 வாக்கியங்களை நீங்கள் இப்ப வரைக்கும் எழுதியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். Thinking that you have written it. Shall I erase the board? போர்டை அழிக்கலாமா? முதல் 3 வாக்கியங்களை நான் இப்போதைக்கு அழிக்கிறேன். கடைசியா இப்ப 7வது வாக்கியத்தை என்ன எழுதணும்? Tamal ran in the race and won the first place தான் எழுதணும். கரெக்டா? ஆக்டிவிட்டி 7 டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு இதுல பார்த்திருக்கோம். இதற்கு சம்பந்தமாக கன்வென்ஷன் அண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். Arrange the waves. So we have brought the flowers and arranged the flower waves. Rahul worshipped his mother. ரஹல் தன்னுடைய அம்மாவை வழிபட்டான். ரஹல் தன்னுடைய அப்பாவை வழிபட்டான். ரஹல் தன்னுடைய அம்மா மற்றும் அப்பாவை வழிபட்டான். ரஹல் வழிபடுறதுங்கிறது 2 பேருக்குமே பொதுவானது. அம்மா அப்பா 2 பேரையுமே அவங்க வழிபடலாம். சோ அது ஒரே வாக்கியமா நம்மளால எழுத முடியும். Rahul worshipped his mother. Rahul worshipped his father. Rahul worshipped his. இந்த 3 வார்த்தைகளையுமே நாம் மறுபடியும் உபயோகிக்காம என்ன பண்ணலாம்? Rahul worshipped his mother, அம்மா மற்றும் அப்பா. அம்மா மற்றும் அப்பாவை ரஹல் வழிபட்டான். Rahul worshipped his father and mother and father. Rahul worshipped his mother and father. 10வது வாக்கியம் Kunsara drew a picture. Kunsara painted it. Kunsara முதலில் ஒரு படத்தை வரைகிறார். அதன் பிறகு அதற்கு வண்ணமும் தீட்டுகிறார். She painted it. இல்லையா? Kunsara
drew a picture, வரைந்தாள், படத்தை வரைந்தாள். And drew a picture and painted it. அதை வண்ணம் தீட்டினார். drew a picture and painted it. இதுதான் இந்த 10 கேள்விகளுக்கான பதில். 2 தனிப்பட்ட வாக்கியங்கள், அதை நாம் இணைப்பதற்காக இந்த இணைப்பு சொல்லான ஆண்டை பயன்படுத்துகிறோம். ஒன்று மட்டும் அல்லாமல் இன்னொன்றும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த மற்றும், அதாவது ஆங்கிலத்தில் and இந்த வார்த்தையை நாம் உபயோகிக்கிறோம். புரியுதா? எனக்கு ஒரு விஷயம் மட்டும் பிடிக்காது, இன்னொன்னும் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எனக்கு இன்னொன்னுமே பிடிக்கும் அப்படி சொல்றேன்னா இப்ப என்ன பண்ணலாம்? ஒரே வாக்கியமா எளிமையா முதலாவது விஷயம் மற்றும்ங்கிற வார்த்தை, பிறகு அந்த இரண்டாவது விஷயத்த நான் சொல்லிடணும். ஐ லைக் எல்லோ கலர், ஐ ஹாவ் அ எல்லோ பால், ஐ ஹாவ் அ பிங்க் பால். உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா, என்கிட்ட இந்த 2 பந்துமே இருக்கு. ஐ ஹாவ்ங்கிறத இருமுறை சொல்லாமல் ஒரே முறை சொல்லலாம். 2 பந்தையும் நான் ஒரே வாக்கியத்தில் எழுதிவிட முடியும். இப்பொழுது அந்த இணைப்பு சொல்லான ஆண்டை நான் இடையில் பயன்படுத்தினால் மட்டுமே இத சுலபமா ஒரே வாக்கியத்தை என்னால எழுத முடியும். இந்த 10 வாக்கியங்களுக்கான பதிலை எழுதியாச்சா அனைவரும்? Raise the board. எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஆக்டிவிட்டி 7 தான் இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அடுத்ததா ஆக்டிவிட்டி 8ல என்ன சொல்லியிருக்காங்க? இன்சர்ட் அண்ட் வேர் நெசசரி. எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கு நாம் இந்த அண்ட், அதாவது மற்றும் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். 2 தனிப்பட்ட வாக்கியங்களா இங்க நம்மளால பார்க்க முடியல. ஒரே வாக்கியத்துல எழுதியிருக்காங்க, ஆனா 2 விஷயத்தையும் கலந்து எழுதியிருக்காங்க. என்ன மிஸ் ஆகுது? இந்த ஆண்ட்ங்கிற வார்த்தைய தகுந்த இடத்துல பயன்படுத்தணும். அதை நம்ம பார்த்து எழுதணும். சரியா? ராஜ் ஸ்பீக்ஸ் லவுட்லி ஃபாஸ்ட். அவன் 2 பண்றான், வேகமா பேசுறான், சத்தமாவும் பேசுறான். ஒரு விஷயம் மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயம் அவனால் செய்ய முடிகிறது. ராஜ் ஸ்பீக்ஸ் லவுட்லி அண்ட் ஃபாஸ்ட். ஷீ லைக்ஸ் டான்சிங் மியூசிக். டான்சிங் மியூசிக்ங்கிறது ஒரு வார்த்தையா? நடனம் ஆடுவது, இசை, இரண்டுமே தனி வார்த்தைகள் இல்லையா? அதை இரண்டையும் நம்ம எப்படி இணைக்கலாம்? We can join these 2 words by adding and between. இடையில் நாம் இந்த ஆண்டை இணைப்பு சொல்லாத பயன்படுத்தினால் நடனம், ஷானேவுக்கு நடனம் ஆடுவதும் இசையும் பிடிக்கும். செனரா fell, broke her leg. செனரா கீழே விழுந்தால் அவளுடைய காலை உடைத்துக் கொண்டாள். இதுதான் இந்த வாக்கியத்தை சொல்ல வருது. செனரா fell and broke her leg. இப்படி சொல்லாமா? கீழே விழுந்து அவளுடைய காலை உடைத்துக் கொண்டார். இப்படி சொல்ல முடியுமா? Please put the milk, the eggs in the refrigerator. பாலையும் முட்டைகளையும் ரெஃப்ரிஜிரேட்டர், அதாவது ஃப்ரிட்ஜில் போடணும். 2 பொருள், பாலும் முட்டையும் ஒரே பொருளா? 2 வெவ்வேறு பொருட்கள் இல்லையா? பாலும் மற்றும் முட்டைகளை ஃப்ரிட்ஜில் வைக்கவும். Please put the milk and the eggs in the refrigerator. I have had 3 caps. என்னிடம் ஒரு ஹேட்டும் 3 தொப்பிகளும் இருக்கின்றன. I have had and 3 caps. மற்றும் 3 கேப்புகள் உள்ளன. There are oranges, bananas on the table. ஆரஞ்சு பழங்களும் வாழைப்பழங்களும் மேஜை மேல் இருக்கின்றன. வாழைப்பழங்களும் மற்றும் ஆரஞ்சு பழங்களும், அதாவது there are oranges and bananas on the table.
ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த இடையில் இணைப்பு சொல்லான அண்டை நாம் பயன்படுத்த வேண்டும். வைக்கும் லைக்ஸ் மில்க் ஐஸ்கிரீம். பால் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்ல வரானா? இல்ல, வந்து பாலும் பிடிக்கும் ஐஸ்கிரீமும் பிடிக்கும்னு சொல்ல வரான். வைக்கும் லைக்ஸ் மில்க் அண்ட் ஐஸ்கிரீம். ஆரஞ்ச் ஜூஸ் இஸ் ஸ்வீட் சார். ஆரஞ்ச் ஜூஸ் வந்து இனிப்பாவும் இருக்கும், சார் புளிப்பாவும் இருக்கும். The police lights are blue red. போலீஸ் லைட் எல்லாம் நீலமும் சிவப்பு வண்ணத்தில் இருக்கு. நீலம் மற்றும் சிவப்பு. Please give me a red pen, a blue pen. தயவு செய்து எனக்கு ஒரு சிவப்பு பேனா ஒரு நீல பேனாவை கொடுக்கவும். Please give me a red pen and a blue pen. இதை எழுதிடலாமா? வாசிச்சு காமிச்சேன், என்ன பதில் எழுதணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அந்த போர்ட்ல பதில்களை எழுதுறேன். சரியா? Speaks loudly and fast. சத்தமாகவும் வேகமாகவும் பேசுகிறார். யாரு? ராஜ். ரெண்டு வார்த்தையுமே ராஜ பத்தி தான் சொல்லப்படுது. ரெண்டு வெவ்வேறு நபர்கள் கிடையாது, இரண்டையுமே அவன் தான் செய்யலாம். ஷானி லைக்ஸ் dancing and music. வாக்கியம் செனாரே கீழே விழுந்தால், செனாரே ஃபெல். விழுந்த பிறகு என்ன ஆச்சு? தன்னுடைய காலை முடித்துக் கொண்டார். கீழே விழுந்த பிறகு காலை முடித்துக் கொண்டார். And broke her leg. தன்னுடைய காலை முடித்துக் கொண்டார். நாலாவது, please put the milk and the eggs in the refrigerator. Please put the மூன்று தொப்பிகளும் இருக்கின்றன. I have a hat and மற்றும் இன்னொன்றும் இருக்கிறது. இது மட்டும் இல்ல, தொப்பிகளும் என்கிட்ட இருக்கு. Three caps. ஆரஞ்சு பழங்களும், there are oranges and bananas. The table. மேஜை மேல் ஆரஞ்சு பழங்களும் வாழைப்பழங்களும் இருக்கின்றன. ஏன்னா இரண்டு விஷயம் மட்டும்தானே இருக்கீங்க, ரெண்டுக்கு மேற்பட்ட விஷயங்கள் இருக்காங்க. இரண்டு தான் இருக்கு. வைக்கும் லைக்ஸ். வைக்குமுக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பால் மற்றும் ஐஸ்கிரீம் இரண்டுமே பிடிக்கும். மில்க் அண்ட் ஐஸ்கிரீம். எட்டாவது வாக்கியம், orange juice sweet and sour.
பாலும் புளிப்பாகவும் ஆரஞ்சு ஜூஸ் இருக்கிறது. பொது பதத்துக்கு பதில நான் மேல எழுதுறேன். இரண்டு வாக்கியங்களுக்கான பதில் அனைவரும் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Yes, until the third one. All the slides are and red. அதாவது please give me a red pen. இந்த red பேனாவும் நீல பேனாவும் கொடுக்கவும். Please give me a red pen and a blue pen. மற்றும் ஒரு நீல பேனாவை கொடுக்கவும். பத்து வாக்கியங்களுக்கான பதில் எழுதியாச்சா? அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மேட்ல கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல நம்ம இந்த ஆண்ட்ங்கிற வார்த்தையை இடையில பயன்படுத்தி ஏ காலத்துக்கும் பி காலத்தையும் இணைக்கணும். சரியா? we will visit அனுராதபுரா. அனுராதபுராவுக்கு செல்வோம். the bus stop பஸ் நின்றது. பிரமோதி got up in the morning. பிரமோதி காலையில் எழுந்தார். ஜெயனா wrote a letter to a friend. ஜெயனா ஒரு கடிதத்தை தன்னுடைய நண்பருக்கு எழுதினார். I had rice. நான் அரிசியை சாப்பிட்டேன். மதர் bought a new dress. அம்மா ஒரு புது துணியை வாங்கினார். my grandmother can cook fast. என்னுடைய பாட்டியால் வேகமாக சமைக்க முடியும். ஹிமயா wash the cup. ஹிமயா கப்பை அலம்பினார். புன்சாரா put a cover to her book. புன்சாரா தன்னுடைய புத்தகத்துக்கு ஒரு அட்டையை கவரை போட்டார். பூர்ணி likes to dance. பூர்ணிவுக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும். இங்க பக்கத்துல இதை இணைக்கிறா போல சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. Second half of the sentence is given in the B column. So எந்த வாக்கியம் வந்து எதுக்கு பொருந்தும் பார்க்கலாமா? We will visit Anuradhapura and worship Sri Mahabodhi. We will visit Anuradhapura and visit Mahabodhi. I'm sorry. And visit and worship Sri Mahabodhi. We will visit Anuradhapura and worship Sri Mahabodhi. The bus stopped and a man got off. The bus stopped and a man got off. பஸ் நிப்பாட்டப்பட்டது. அதிலிருந்து ஒரு மனிதர் கீழே இறங்கினார். பிரமோதி got up in the morning and made her bed. பிரமோதி காலையில் எழுந்த பிறகு தன்னுடைய படுக்கை அறையை சரி செய்தார். Got up in the morning. Who woke up in the morning? Pramodi got up in the morning and made her bed. Made her bed. இதுதான் மூன்றாவது
Pramodi got up in the morning and made her bed. This was the second one. The bus stopped and a man got off. Jayana wrote a letter to a friend and posted it. ஜெயனா ஒரு கடிதத்தை தன்னுடைய நண்பருக்காக எழுதினார், அதை அனுப்பவும் செய்தார். Posted it. I had rice. நான் அரிசி அதாவது சாதத்தையும் சிக்கனையும் மதிய உணவுக்காக சாப்பிட்டேன். I had rice and chicken for lunch. அண்ட்ங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்துறோங்கிறது புரியுதுன்னு நம்புறேன். I had rice and chicken for lunch. Mother bought a new dress. Mother bought a new dress and a bag. Mother, அம்மா வந்து ஒரு புதிய துணியும் மற்றும் ஒரு பையும் வாங்கினார்கள். அம்மா, mother bought a new dress and a bag. My grandmother can cook fast. என்னுடைய பாட்டியால் வேகமாக சமைக்க முடியும் மற்றும் அவருடைய உணவு ரொம்ப ருசிகரமாகவும் இருக்கும். And her food is tasty too. And her food is tasty too. My grandmother can cook fast and her food is tasty too. Himaya washed the cup and the saucer. Cup மற்றும் saucer-ஐ ஹிமயா அலம்பினார். Himaya washed the cup and the saucer. நான் பதிலை கூறும்பொழுது நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் மேட்ச் செய்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். குன்சாரா put a cover to her book. தன்னுடைய புத்தகத்துக்கு கவர் போட்டார். And paste on it. பூர்ணி likes to dance. பூர்ணிவுக்கு நடனம் ஆடுவது பிடிக்கும் மற்றும் பாடுவதும் பிடிக்கும். And to sing. He likes to dance and sing. வாக்கியங்களை கூற டி காலத்துக்கு என்ன பதில் பொருந்தும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வாக்கியங்களை சொல்லும் பொழுது ஆண்ட்ங்கிற வார்த்தை எப்படி நம்ம உபயோகிச்சிருக்கோங்கிறதையும் புரிஞ்சுட்டு இருப்பீங்க நான் நம்புறேன். We will visit Anuradhapura and worship Sri Mahabodhi. The bus stopped and a man got off. Pramodi got up in the morning and made her bed. நான்காவது வாக்கியம் Jayana wrote a letter to a friend and posted it. I had rice and chicken for lunch. It's the fifth sentence. Mother bought a new dress and a bag. Seventh one, my grandmother can cook fast and her food is tasty too. Himaya washed the cup and the saucer. Kunsara put a cover to her book and pasted a sticker on it. Purni likes to dance and sing. இந்த கிளாஸ்ல நம்ம கன்ஜங்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கான கேள்விகள் டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்டது பதில பார்த்துருக்கோம். போன செஷன்ல நம்ம கான்ட்ராக்ஷன்ஸை பத்தி பார்த்தோம் இல்லையா? அது சம்பந்தமாக ஒரு 5 கேள்விகளும் இந்த கன்ஜங்ஷன் ஆன அண்ட் சம்பந்தப்பட்ட கேள்விகளும் எம்சிக்யூஸா கேட்டிருப்பேன். 10 வாக்கியங்கள் தான். ரொம்ப எளிமையான வாக்கியங்கள், உங்களால் சுலபமாக கண்டுபிடித்து எழுத முடியும் என்று நான் நினைக்கிறேன். I'll take 2 more minutes of yours. Please note down the right answer in your book. Okay. I'll share the screen. The MCQs. The questions are pertaining to contractions, which was discussed in last session, and conjunctions. Was not today. Okay. Bindu dash know the correct answer. Doesn't know the correct answer. பிந்துவுக்கு சரியான பதில் தெரியாது. Doesn't எப்படி எழுதுவோம்?
DOES apostrophe NTயா அல்லது இரண்டாவது ஆப்ஷன் படியா? இது சரியான பதிலோ அதை மட்டும் நீங்கள் எழுதலாம். இந்த முதல் 5 கேள்விகளும் கான்ட்ராக்ஷன் சுருக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு சம்பந்தப்பட்டவை. I dash gone to market last week. I haven't gone to market last week. இந்த haven't சரியான பதில். A ஆப்ஷன்ல இருக்கிறதா B ல. Dash waiting for the bus. I am waiting for the bus. I am waiting for the bus. Which is the right option. Is to be used as a contracted word. சுருக்கப்பட்ட வார்த்தையா நம்ம எதை தேர்ந்தெடுத்து எழுதுவோம். I dash be able to attend dance class tomorrow. என்னால நாளைக்கு டான்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியாது. I won't be able to attend dance class tomorrow. I willn't be able to attend dance class tomorrow. You shouldn't bite your nails. நீங்கள் உங்களுடைய நகங்களை கடிக்க கூடாது. எந்த shouldn't கரெக்ட். apostrophe பயன்படுத்தி இருக்கிறதா பயன்படுத்தாம இருக்கக்கூடிய வார்த்தைகள். இந்த 5 கேள்விகள் சுருக்கப்பட்ட வார்த்தைக்கு சம்பந்தமாக பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த கன்ஜங்ஷனான and. இது ரொம்ப சுலபமான டாபிக்ங்கிறதுனால ஒரு 5 கேள்விகள் பத்தி கேட்டிருக்கேன். The cat caught the ball. The cat brought the ball back to me. Cat caught the ball and cat brought it back to me. Cat caught the ball and brought it back to me. திருப்பி நம்ம இந்த கேட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுமா? வேற எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த 2 ஆப்ஷன்ல எது சரி? My friend Sana went to the theater. I went to the theater. My friend Sana and I went to the theater. அப்படின்னு எழுதலாமா? அல்லது my friend Sana went to the theater and I went to the theater. இப்படி எழுதணுமா? I have a bat. I have a ball. என்னிடம் ஒரு பட்டையும் பந்தும் இருக்கிறது. I have a bat and a ball. Or I have a bat and I have a ball. A option or B option? The kitchen is small. The kitchen is tidy. Kitchen சின்னதாக இருக்கிறது, சுத்தமாகவும் இருக்கிறது. The kitchen is small and tidy. The kitchen is small and the kitchen is tidy. 10வது கடைசி கேள்வி. Jiva has cats. Jiva has dogs. Jiva has cats and Jiva has dogs. It's one option. இப்படி எழுதணுமா? and இடையில பயன்படுத்தி அல்லது Jiva has cats and dogs இப்படி எழுதலாமா? அனைவரும் பதிலை மட்டும் சரியாக எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு சொல்லிக் கொடுத்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். Thank you so much, friends. கிளாஸ் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.